வணக்கம் விவசாய நண்பர்களே. நம்ம வயல்ல என்ன பயிர் சாகுபடி செஞ்சிருக்கிறோம்? எவ்வளவு பரப்பளவுல சாகுபடி செஞ்சிருக்கோம்? எப்போது விதைத்தோம்? எப்போது அறுவடை செய்யப் போகிறோம்? இந்த விவரங்கள்லாம் இனிமேல் விவசாயிகளே தங்களுடைய மொபைல் ஃபோன் மூலமாக பதிவு செய்து கொள்ளும் வசதிய வேளாண்மை துறை நம்ம வயல் செயலிங்கிற மூலமா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பொதுவா டிஜிட்டல் பயிர் கணக்கெடுப்புல இப்ப வேளாண்மை துறை கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேல அலுவலர்கள் நம்மளோட விவசாயிகளோட வயல்ல என்ன பயிர் சாகுபடி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பதிவு செஞ்சுட்டு போறாங்க. இனி வரும் காலங்கள்ல விவசாயிகளே தங்களுடைய நிலங்கள்ல என்ன பயிர் சாகுபடி செஞ்சிருக்குங்கிறத தாங்களே இருக்கிற இடத்துல இருந்து நம்ம பதிவு செய்து கொள்ளும் வசதியை தான் இந்த நம்ம வயல் செயலி மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோவில் நம்ம வயல் செயலி மூலமா விவசாயிகள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி பயிர் சாகுபடியை பதிவு செய்யறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். ஸோ முதல்ல உங்க மொபைல் ஃபோன்ல Play Storeல இருந்து நம்ம வயல் செயலிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த நம்ம வயல் செயலியை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நம்ம விவசாயி தானா அப்படிங்கிற அடையாளத்தை உறுதி செய்வதற்காக ஆதார் எண்ணை பதிவு செய்ய சொல்லி கேட்கும். ஸோ நம்ம 12 டிஜிட் ஆதார் எண்ணை பதிவு செஞ்சோம்னா பதிவு செஞ்சதுக்கப்புறம் கண்டினியூங்கிறத கொடுக்கணும். கண்டினியூ கொடுத்தோம்னா அந்த ஆதார் நம்பர்ல எந்த மொபைல் ஃபோனோட நம்பரை பதிஞ்சிருக்கோமோ அந்த மொபைல் ஃபோனுக்கு ஓடிபி வரும். 4 டிஜிட் ஓடிபியை ஆப்ல பதிவு செஞ்சு வெரிஃபை செய்யணும். இந்த ஓடிபி வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆப்ல அடுத்த கட்டத்திற்கு போகும். ஸோ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஓடிபியை நீங்க யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. ஓடிபி வெரிஃபிகேஷன் முடிஞ்சு 3வதா உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் வரும். இதுல இந்த ஆதார் எண் யாரோடதோ அவங்களோட பேர் வரும். அவங்களோட ஆதார் மாஸ்க்டு ஆதார் கடைசி 4 டிஜிட் நம்பரோட தெரியும். அந்த ஆதார்ல என்னென்ன சர்வே நம்பர் சப்டிவிஷனோட மேப்பிங் ஆயிருக்கோ அது எல்லாமே கீழே வரும். இப்போ உதாரணத்துக்கு 7 நம்பர் இவங்களுக்கு மேப் ஆயிருக்கு அப்படின்னா 7 சப்டிவிஷன் சர்வே நம்பரோட வரும். ஸோ இதுல நீங்க எந்த நிலத்துல நம்ம பயிர் சாகுபடி செஞ்சிருக்கோமோ அந்த சர்வே நம்பரை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த சர்வே நம்பரை செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த சர்வே நம்பரை மட்டும் ரவுண்ட் பண்ணி காட்டும். அந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது நம்ம எங்க இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம எந்த சர்வே நம்பர் சப்டிவிஷன்ல நம்ம பயிர் சாகுபடியை பதிவு செய்ய போறோமோ அங்க இருந்து தான் நம்ம பதிவு செய்ய முடியும். ஒரு 40 மீட்டர், 100 மீட்டர், 500 மீட்டர் தள்ளி இருந்து நம்ம பதிவு செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரி சர்வே நம்பரை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சர்வே ஸ்டார்ட் பண்ணோம்னா அடுத்து இந்த சர்வே ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த சர்வே ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா மேலே கிராப்பிங் மெத்தட் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது உங்க வயல்ல இருக்கிற சாகுபடி முறை என்னன்னு கேட்குது. மோனோ கிராப்பிங் அப்படின்னா ஒரே ஒரு பயிர் மட்டும் சாகுபடி செஞ்சிருக்கீங்களா? இல்ல இன்டர் கிராப்பிங் அப்படின்னா ஊடு பயிர் ஏதாவது சாகுபடி செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும். மிக்ஸ்டு கிராப்பிங்னா கலப்பு பயிர் ஏதாவது சாகுபடி செஞ்சிருக்கீங்க, இல்லைன்னா மல்டி லெவல் கிராப்பிங் அதாவது பல அடுக்கு பயிர்கள் சாகுபடி செஞ்சிருக்கீங்களா அப்படிங்கிறத கேட்கும். ஸோ இதுல எந்த வகையில நம்ம சாகுபடி செஞ்சிருக்கோமோ அதை தேர்வு செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு இங்க மோனோ கிராப்பிங் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா லேண்ட் டைப். ஸோ இது விவசாய நிலமா, விவசாயம் அல்லாத நிலமா அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ விவசாய நிலமாக இருந்தால் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறத நம்ம தேர்வு செய்யணும். இப்போ நான் அக்ரிகல்ச்சர் எங்கன்னா இதை ஒரு வேளை தரிசா போட்டிருக்கோம், இந்த தடவை வெள்ளாமை பண்ணாம தரிசா போட்டிருந்தோம், இல்லை நிரந்தர தரிசா 4-5 வருஷமா கிடக்குது, இல்லை அந்த இடத்துல ஒரு களம் கட்டியிருக்கோம், இல்லை ஒரு பண்ணைக்குட்டை போட்டிருக்கோம், ஒரு கிணறு இருக்கு, ஒரு இபி லைன் இருக்கு, ஒரு டவர் இருக்கு, இந்த மாதிரி விவசாயம் அல்லாத ஒரு ஷெட்டு போட்டிருக்கோம், ஒரு கோழி பண்ணை, இந்த மாதிரி எது இருக்கோ அதை நான் அக்ரிகல்ச்சர்ல நம்ம பதிவு செய்யணும். ஸோ அக்ரிகல்ச்சருங்கிறது ஒன்லி விவசாயம் பண்றதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த அக்ரிகல்ச்சரை செலக்ட் பண்ணோம்னா கீழே என்ன பயிர் சாகுபடி செஞ்சிருக்கோங்கிறத அதிலேயே ஸ்க்ரோல் டவுன்ல வரும். ஸோ நீங்க செலக்ட் மட்டும் பண்ணி என்ன பயிருங்கிறத பதிவு செஞ்சா போதும். இப்போ உதாரணத்துக்கு இங்க பேடி அப்படின்னா பேடின்னு அடிச்சோம்னாவே அந்த பேடிங்கிறது வரும். அதை நீங்க தேர்வு செஞ்சுக்கலாம். ஸோ நம்ம என்ன பயிர் சாகுபடி செஞ்சிருக்கோமோ அந்த பயிரை மட்டும் தேர்வு செஞ்சா போதுமானது. அடுத்து பார்த்தோம்னா இரிகேஷன் சோர்ஸ் கேட்கும். ஸோ உங்க வயலுக்கு நீர் ஆதாரம் எங்கிருந்து கிடைக்குது அப்படிங்கிறத கேட்கும். ஸோ ஆழ்துளை கிணறா இருந்தா போர்வெல், வாய்க்காலா இருந்தா கெனாலு, திறந்த கிணறா இருந்தா ஓப்பன் வெல், குளமா இருந்தா பாண்டு, இல்ல மழையை மட்டுமே நம்ம சாகுபடி செய்யறோம் அப்படின்னா மானாவாரி பயிர்களுக்கு ரெயின்ஃபெட் அப்படிங்கிறத பதிவு செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீர் ஆதாரங்களை பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து கிராப்போட ஸ்டேஜ் கேட்கும். ஸோ எந்த நிலையில பயிர் இப்போது இருக்குது, அதாவது விதைப்பு நிலையில இருக்கா, இல்லை அறுவடை நிலையில இருக்கா, பூ பூக்கும் தருணத்துல இருக்கா, ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ஸ்டேஜ்ல இருக்குது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து சாகுபடி பரப்பு கேட்கும். ஸோ இது ஹெக்டேர்ல கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி அந்த சர்வே நம்பர் சப்டிவிஷனுக்கு எத்தனை ஹெக்டேர் நிலம் இருக்கோ அது அப்படியே வரும். ஒருவேளை அதுல பாதியோ இல்லை குறைவாகவோ நீங்க சாகுபடி செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க குறைச்சே பதிவு செய்யலாம்.
இல்ல அதே அளவுக்கு தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிறன்னா, அந்த சாகுபடி பரப்பையும் நீங்க அப்படியே விட்டுறலாம். ஸோ உண்மையில வந்து எந்த அளவுக்கு நீங்க சாகுபடி செஞ்சிருக்கீங்களோ, அந்த பரப்ப மட்டும் பதிவு செஞ்சா பொதுவானது. தவறான பரப்பள வந்து பதிவு செய்யக்கூடாது. அதுக்கு அடுத்து முக்கியமான 2 விஷயம் என்னன்னா, டென்டேட்டிவ் சோன் ஆஃப் மந்த். உத்தேசமாக பயிர் வந்து எந்த மாசத்துல வந்து விதைச்சீங்க அப்படிங்கிறத கேட்கும். இப்போ உதாரணமா மே மாசத்துல விதைச்சிருந்தோம்னா, மே 2026 அப்படிங்கிறத பதிவு செஞ்சுக்கலாம். அதே மாரி டென்டேட்டிவ் ஹார்வெஸ்ட் மந்த். எந்த மாசத்துல வந்து உத்தேசமா நீங்க அறுவடை எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா, ஒரு செப்டம்பர் மாதத்துல அறுவடை போறோம் அப்படிங்கிறத நமக்கே தெரியும். என்ன பயிர் சாகுபடி செஞ்சிருக்கோம், அது வயசு எத்தன நாள் இருக்கு அப்படிங்கிறத கணக்கு வச்சு, அதுக்கு தகுந்த மாரி நம்ம இத பதிவு செய்யணும். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த நிலத்துல என்ன பயிர் சாகுபடி செஞ்சிருக்கோங்களோ, அத புகைப்படம் எடுக்கணும். ஸோ அந்த இடத்துல இருந்தா மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ உங்க வயல்ல வந்து தற்போது சாகுபடி செஞ்சுள்ள அந்த பயிரோட தெளிவான புகைப்படத்த எடுத்து அப்லோட் செஞ்சணும். ஸோ பிளர்ரான புகைப்படம், வேற ஏதாவது இமேஜ் இந்த மாரிலாம் நம்ம எடுக்க முடியாது. ஸோ அந்த தெளிவான புகைப்படத்த நம்ம எடுத்ததுக்கு அப்புறம், நம்ம கீழ வந்து ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சப்மிட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவ ப்ரிவியூ பட்டன குடுத்து, நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே கரெக்ட்டா இருக்கா? சரியான தகவலா இருக்கா? அப்படிங்கிறத ஒரு முறை சரி பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அ நம்ம சப்மிட் குடுக்கலாம். ஒரு வேள தவறான ஏதாவது டேட்டா வந்து தவறா நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறோம்னா, அத வந்து எடிட் பண்ணிக்கிட்டு, திரும்ப வந்து நம்ம சப்மிட் குடுத்தோம்னா, அது அப்படியே பதிவாயிக்கும். ஸோ உங்களுக்கு பதிவானதுக்கு அப்புறம் மேல வந்து கம்ப்ளீட்டட் ஓர் டேட்டா அப்படின்னு சொல்லி காட்டும். இது மாரி உங்க ஆதார் அட்டையில உங்களுக்கு வந்து எத்தன நில விபரங்கள வந்து இணைச்சிருக்கிறோ, அத்தன நிலங்களுக்கு வந்துமே நீங்க வந்து பதிவு செய்து கொள்ளலாம். இது வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய நில உடைமை ஆவணங்கள வந்து ஆதார் அட்டையோட இணைச்சவங்க மட்டும் தான் இத வந்து பதிவு செய்ய முடியும். இணைக்காதவங்க பதிவு செய்ய முடியாது. இத உடனடியாக மத்திய அரசாங்கம் வந்து இணைக்க சொல்லியிருக்காங்க. அதனால இணைக்காத விவசாயிகள் வந்து உடனடியா இ-சேவை மையத்திலயோ, இல்ல வேளாண்மை துறை அலுவலகத்திலயோ அணுகி உடனடியா இணைச்சுக்கணும். இணைச்சதுக்கு அப்புறம் விவசாயிகள் தங்களோட வயல்ல இருந்தே என்ன பயிர் சாகுபடி செஞ்சிருக்கங்கிறத அவங்களே வந்து பதிவு செஞ்சுக்கலாம். ஸோ இது பதிவு செய்றது வந்து ஆங்கிலத்திலயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. என்னடா இங்கிலீஷ்ல இருக்கேன்னு நம்ம யாரும் குழப்ப வேண்டியதில்ல. ஆப்ப வந்து இன்ஸ்டால் பண்ணி அ ஆதார் எண் போடும்போதே லாங்குவேஜ் கேட்கும். ஸோ எந்த மொழிய நம்ம தேர்வு செய்றோமோ, அந்த மொழியிலே நம்ம ஈஸியா பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாரி வந்து நம்ம விவசாயிகள் இந்த பயிர் சாகுபடி பரப்ப அவங்களே பதிவு செஞ்சுட்டா, அடங்கல் போன்ற விஷயங்கள் வந்து இனிவரும் காலங்கள்ல வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போய் கேட்கணும்னு அவசியம் இருக்காது. அவங்களே ஆட்டோமேட்டிக்கா இந்த செல்லுல இருந்து டவுன்லோட் பண்ணி, அத வந்து வேளாண்மை துறை அலுவலகத்துக்கோ ஏதாவது ஒரு மானியம்னா வாங்கிக்கலாம். இல்ல ஒரு பயிர் கடன் வேணும் அப்படின்னா சொசைட்டில அத குடுத்து வாங்கிக்கலாம். இல்ல உரம் வேணும் அப்படின்னாலும், நான் இவ்வளோ நிலம் வச்சிருக்கேன். எனக்கு உரம் வேணும் அப்படிங்கிறத உரக்கடையில கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து இந்த ஆப்ல வந்து நம்ம பதிவு செஞ்சுட்டாவே நமக்கு சரியான முறையில கிடைக்கும். டிஜிட்டல் பயிர் கணக்கெடுப்பு என்பது வந்து நம்முடைய வேளாண்மை தகவல்கள வந்து துல்லியமாக பதிவு செய்வதற்கான ஒரு முக்கியமான முயற்சியா இருக்குது. அதற்காகத்தான் வந்து வேளாண்மை துறையில வந்து இந்த நம்ம வயல் செயலிய வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ விவசாய நண்பர்கள் அனைவரும் வந்து நம்ம வயல் செயலிய பயன்படுத்தி, தங்களுடைய பயிர் சாகுபடி விவரங்கள பதிவு செஞ்சு பயன்பெறணும்னு இந்த வீடியோல வந்து நம்ம கேட்டுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா உங்களோட விவசாய நண்பர்களுக்குலாம் இத அனுப்பிச்சு வைங்க. நன்றி, வணக்கம்.